I'm not sure Abhishek is in the call for inviting Yeah, me. I'm here. I'm here only. Thanks. So thank you for Yeah, giving this actually, we have to thank you opportunity. so much. No, Yes, not a Sonam, problem please. at all. Yes, It's my Saran, can let pleasure. me introduce you first to you. Sorry, can I continue? Yes, please, Sona, please. Yes, yes, yes. Yeah. So that is how I started, and I just prepared like ரொம்ப போர் அடிக்க மாட்டேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே நான் ட்ரை பண்றேன். And to begin with, this is one of my manifestation. This is one of my journaling to conduct a workshop from April 2024. So 2 months postpone ஆகி ஜூன்ல இருக்கு, and I really have to thank Abhishek for this opportunity. So going forward, there will be many sessions focusing towards journaling and manifesting. So I have covered both journaling and manifesting in this session. So if you have doubts, we can probably park it at the end of this session. So to begin with, what is manifestation? So it is very very simple, guys. Manifestation vanda, it is a set of approach. It is a set of, it's a complete package அப்படின்னு சொல்லலாம். Adapting mindset, positive well-being, bringing out all the positive thoughts, your quality of living, எல்லாமே சேர்த்து together achieving your dreams, together achieving your goals. So that is what is manifestation. So what to manifest? என்னெல்லாம் manifest பண்ணலாம் நம்ம லைஃப்ல? எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் manifest. எனிதிங். நான் போயிட்டு ஃப்ரான்ஸ் பாரிஸ்ல போயிட்டு ஒரு கெஃபேல போய் நான் ஒரு காஃபி குடிக்கணும். எஸ், யூ கேன் manifest. நான் வந்து மல்டி மில்லியனர் ஆகணும். எஸ், யூ கேன் manifest. நான் வந்து ஒரு பங்களா வாங்கணும். எஸ், யூ கேன் manifest. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ கேன் manifest. ஸோ அதுதான் நம்மளோட பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ anything and everything you can manifest. You can manifest your goals, like your career, relationship, health, unga personality. You can manifest positive state of well-being, like happiness, life la peace and harmony இருக்கணும்னு manifest பண்ணலாம். கான்ஃபிடென்ஸ் நான் டெவலப் பண்ணிக்கணும், எனக்கு நிறைய ஃபியர் இருக்கு, நான் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஆல்சோ மேனிஃபெஸ்ட் மெட்டீரியல்ஸ், லைக் யூ கேன் மேனிஃபெஸ்ட் மணி, ஒரு நியூ ஹவுஸ், ஒரு பங்களா வாங்கணும், ஒரு நியூ கார் வாங்கணும், நான் டிராவல் பண்ணணும் நிறையா. இப்படியும் நீங்க மெட்டீரியலுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஒரு லூயி விட்டன் பேக் வாங்கணும், ஒரு பிரிக் அண்ட் ஸ்டாக்ல போய் ஹர்ஷ் பப்பீஸ்ல போய் ஒரு ஷூ வாங்கணும், கோச்ல போய் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கணும். ஸோ இப்படி மேனிஃபெஸ்ட் மெட்டீரியல்ஸ் கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி யூ கேன் ஆல்சோ மேனிஃபெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இன் யுவர் ப்ரொஃபஷ்னல். எனக்கு நல்ல பாஸ் இருக்கணும், நல்ல டீம் இருக்கணும், நல்ல செட் ஆஃப் கொலீக்ஸ் இருக்கணும், என்னோட பார்ட்னர், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஸ்பவுஸ் நல்ல ரொமான்டிக்காக இருக்கணும், நாங்கள் 2 பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்படி ரிலேஷன்ஷிப்ஸும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிப்பீட், எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ என்ன வேணாலும் லைஃப்பில் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். தெர் இஸ் நத்திங் லைக் ஹார்ட் அண்ட் ஸ்டாப் ரூல், இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. பட் அட் தி சேம் டைம் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இன்னொன்று வந்து மெஷரபிளாக இருக்கணும். அண்ட் தேர்ட் திங், இட் ஷுட் பி அச்சீவபிள். அண்ட் ஃபோர்த், இட் ஷுட் பி ரெலவெண்ட். ஸோ ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், இட் ஷுட் ஹாவ் அ டைம் லைன், அண்ட் இட் ஷுட் பி ரெலவெண்ட். ஸோ அதுதான் ஸ்மார்ட். இப்போ நாளைக்கே நான் வந்து மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். It is not achievable within tomorrow, within a day. Whereas ஒரு 10 வருஷத்துல நான் ஒரு மில்லியனியர் ஆகணும், நான் ஒரு 1 crore wealth பண்ணணும் அப்படின்னா then in that case it is achievable, it will be relevant, and it is a time bound. So goals வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, மெஷரபிளா இருக்கா, அச்சீவ் பண்ண முடிகிற கோல்ஸா இருக்கா, அண்ட் டைம் பவுண்ட், உங்களோட டைம்ல இந்த டைம்ல அச்சீவ் பண்ண முடியறதா இருக்கிறதா மட்டும்தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து இட் வில் கம் இன் டு ரியாலிட்டி. அதர்வைஸ் சும்மா கண்ணை மூடிட்டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னா, நோ, இட் ஷுட் ஃபால் இன் டு தீஸ் செட் ஆஃப் 5 கேட்டகரிஸ் தட் விச் ஐ ஹவ் மென்ஷன். ஸோ ஹவு டு மேனிஃபெஸ்ட்?
how to manifest, as I told you, your intentions should be very very clear. நமக்கு என்ன வேணும்ன்ற clarity வந்து நமக்கு இருக்கணும். It should be very clear, it should be very crisp and precise. இதுதான் எனக்கு லைஃப்ல வேணும் அப்படின்ற ஒரு clarity இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலான்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ கேன் விஷுவலைஸ். யூ கேன் சிம்பிளி க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் யூ கேன் இமேஜின் தட் யூ ஆல்ரெடி ஹாவ் தட் இன் யுவர் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட அந்த கார் இருக்கு, என்னோட பார்க்கிங் ஸ்லாட்ல நிற்குது, என்னோட கார் வந்து ப்ளூ கலர், என்னோட கார் வந்து ஹுண்டாய் பிராண்டு, என்னோட கார்ல வந்து நான் இந்த மிரர்ல, ரியர் மிரர்ல இந்த ஹேங்கிங் தொங்க விட்டுருக்கேன். ஸோ இப்படி கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்றது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் தி வெரி மச் அச்சீவபிள் ஸ்டெப் டு மேனிஃபெஸ்ட். ரொம்ப ஈஸி. கண்ணை மூடிட்டு ஒரு 5 minutes டெய்லி கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணலாம், எழுந்திரிக்கும் போது ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி மெத்தட் டு மேனிஃபெஸ்ட். நம்பர் 2 இஸ் affirmations. Positive statements that which you constantly keep repeating every day as if you already have that. So I already have a car, it's in blue color, it is standing in my parking, and நான் இந்த கார் பர்ஃப்யூம் வச்சிருக்கேன் உள்ள, நான் இந்த கார்ல வந்து இன்னைக்கு நான் பாண்டிச்சேரி டிரைவ் போறேன், இந்த கார்ல நான் கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன் என்னோட ஃபேமிலிய. ஸோ இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ள ரிப்பீட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நெக்ஸ்ட் 2 மேஜர் திங்ஸ். நாளைக்கே கார் வாங்கிடலாம், நாளைக்கே கண்ணை மூடிட்டு கார் வாங்குறோம் அப்படின்னு நம்ம என்னதான் விஷுவலைஸ் பண்ணாலும், என்னதான் அதோட அஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும், we have to work towards your goal. கன்சிஸ்டண்டா யூ ஹாவ் டு கீப் புட்டிங் எஃபர்ட். இட் இஸ் நாட் தட் நான் வந்து நாளைக்கு ஸ்டேட் ரேங்க் வாங்குவேன்னா கண்டிப்பா யூனிவர்ஸ் எனக்கு பிளஸ் பண்ணி ஸ்டேட் ரேங்க் கொடுத்துருமா அப்படின்னா கிடையாது. யூ ஹாவ் டு புட் எஃபர்ட், யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் இட், யூ ஹாவ் டு அட்டெண்ட் கோச்சிங் கிளாஸ், ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணணும், நம்மளை நிறையா ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு இன்டர்வியூ, நாளைக்கு நான் ஒரு பெரிய எம்என்சியில் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன், 1 weekல எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடும் கண்டிப்பா அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணணும். லிங்க்டின்ல அந்த கம்பெனிக்கு ஜாப் அப்ளிகேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் தான் எஃபர்ட். ஸோ எஃபர்ட் எடுக்காம மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா, எஃபர்ட் எடுக்காம லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது எப்படின்னா, கண்ணை மூடிட்டு சாமி கிட்ட என்ன பாஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு வேண்டிட்டு வீட்டுக்கு வர மாதிரி. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதி நல்லா படிச்சாதான் நம்ம பாஸ் ஆகும். ஸோ அது வந்து ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டியை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணணும். அண்ட் finally, you should trust the process. You should really have faith. You should not question the process. Sometimes, some manifestation, some things, it might work in 1 day or 1 week or 1 year. சிலது வந்து 2 years ஆகும், 3 years ஆகும், ரொம்ப லாங் டைம் ஆகும். ஸோ அந்த டைம்ல வந்து செல்ஃப் டவுட் இருக்கக்கூடாது, நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. You should simply close your eyes and believe that it will happen. So these are the methods, these are the few ways on how to manifest. Coming to the methods, எப்படிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், எனக்கு எந்த மெத்தட்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்டு வந்து எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகிற மெத்தட். ஸோ என்ன பண்ணலான்னா, ஒரு கொலாஜ் ஆஃப் இமேஜஸ், கொலாஜ் ஆஃப் வேர்ட்ஸ், உங்களோட கோல்ஸ் என்ன கோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் சும்மா பின்ட்ரெஸ்ட்ல போயிட்டு இல்லை ரேண்டமாக கூகுளில் போயிட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி கட் பண்ணி வச்சுட்டு, எந்த இடத்துல வீட்டில் உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கோ, ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் தி ப்ரைவேட் ஸ்பேஸ். இப்போ நான் என்னோட கபர்ட் நான் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுவேன், யாரும் என்னோட கபர்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, என்னோட கபர்டில் குட்டி குட்டியாக அந்த இமேஜஸ், நான் என்ன அச்சீவ் பண்ணணும், நான் வீடு வாங்கணும்னா அந்த வீடு சும்மா ஒரு வீடோட கட்டிங், நான் கார் வாங்கணும்னா அந்த காரோட கட்டிங், எனக்கு ஹெல்தியான லைஃப் இருக்கணும், என்னோட ஸ்பவுஸ் கூட பீஸ் அண்ட் ஹார்மனி இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 கப்பல் இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட் அண்ட் சிம்பலோட. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிங்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் அதுக்கெல்லாம் அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னா சும்மா யூ கேன் ரைட் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர் and you can stick it. Do it very very personal in a very private area, because
not everybody needs to know your manifestation, and sometimes I believe that evil eyes attract, and that will also delay the process. So keep things private. So அதுதான் vision board. So vision board, it can be either as images, it can be about a scripting. நீங்க எழுதியும் வச்சு நீங்க paste பண்ணிக்கலாம் in a private area. And the third thing is meditation. You can visualize, bring your mind, body and soul, and you can visualize your goals. Practically speaking, எனக்கு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. I'm not focused or oriented, or I didn't get the proper guidance or time for meditation. So meditation சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, while you meditate also you can bring your mind, body and soul into focus, and you can visualize your goal. Fourth, one of the most beautiful thing, one of the best thing that I will say is gratitude. Practice gratitude through manifesting. So அந்த gratitude இன்னும் நான் simpler chunks நான் வந்து அடுத்த ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். So as I told you, law of attraction is what manifestation is. Law of attraction will definitely work for everybody, but you have to try. You have to make effort. கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டு கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணா மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. You have to try. So only then it will work out. So effort matters. So that is the thumb rule for manifestation. So coming to journaling, so நான் சொன்னேன் இல்லையா gratitude journal. So gratitude journal வந்து it is one of the most powerful tool that which you can connect with the universe. ஸோ பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அதோட கனெக்ட் பண்ணுறது வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட தாட்ஸை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது, நம்மளோட பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது, இது வந்து ஜேர்னலிங்கில் தான். ஸோ என்ன ஜேர்னல் பண்ணலாம், வாட் யூ கேன் ஜேர்னல், ஹவு டு ஜேர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு சூஸ் அ மீடியம். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மீடியம் வந்து ஒரு ஃபிசிக்கல் நோட் புக் தான். ஸோ நோட் புக்கில் டெய்லி யூ கேன் write your thoughts. Journaling can be different things. It can be a gratitude journal. இல்லை நான் பர்சனலாக ஒரு ஆங்ஸைட்டி கோ த்ரூ பண்ணுறேன், அதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டேயோ ஒர்க் அவுட் ஆகாது, பட் நான் ஜேர்னல் பண்ணி ட்ரை பண்ணுறேன்னா யூ கேன் மேக் தட் ஆஸ் அ ப்ராக்டிஸ் ஆல்சோ. உங்களோட எமோஷன்ஸை ஜேர்னல் பண்ணலாம், உங்களோட கிராட்டிடியூடை ஜேர்னல் பண்ணலாம், நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை ஜேர்னல் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ் யூ கேன் ஜேர்னல். இட் கேன் பி எய்தர் இன் அ ஃபிசிக்கல் நோட் புக், ஒரு நோட் புக் எடுத்துட்டு ஜாட் டவுன் பண்ணலாம். இப்போ இன்டர்நெட்ல நிறைய ஃபேன்சி ஜேர்னல்ஸ்லாம் வந்துருச்சு. டேட் வைஸ் ஜேர்னல், ட்ராவல் ஜேர்னல்ஸ் இருக்கு, ப்ரெக்னன்சி ஜேர்னல் இருக்கு, ரிலேஷன்ஷிப் ஜேர்னல்ஸ் இருக்கு. பட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சும்மா ஒரு 192 பேஜஸ் நோட் புக், ஒரு 364 பேஜஸ் நோட் புக் இருந்தாலே போதும். அதை வச்சுட்டு எவ்ரி டே யூ கேன் ஜேர்னல். அண்ட் இப்போ டிஜிட்டல் ஜேர்னல்ஸ் நிறையா வந்திருக்கு, பட் ஐ எம் பர்சனலி நாட் இன் டு தட். ஐ பர்சனலி பிலீவ் எழுதுனாதான் அது மனசுல பதியும் அப்படின்னு நம்மளோட சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நான் வந்து பர்சனலா பிசிக்கல் நோட் புக் தான் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ எனக்கு டைம் இல்லை, நான் வந்து மெட்ரோல பாட்டு கேட்டுட்டே ஆஃபீஸ்க்கு போகிற டைமில் மேபி நான் ஜேர்னல் பண்ணுறேன், வாக் பண்ணிகிட்டே ஜேர்னல் பண்ணுறேன்னா யூ கேன் யூஸ் மொபைல் ஆப்ஸ். தெர் ஆர் மெனி ஆப்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் டிஜிட்டல் ஜேர்னலிங். Coming to setting a regular time, yes, you have to be very committed. I will not say a specific time each day. இப்போ சில டைம் காலையில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், ஜேர்னல் பண்ணலாம், சில டைம் ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருப்போம். பட் வாட் ஐ வில் சே இஸ், if you have started, you have to be consistent. ஸோ இன்னைக்கு அப்படின்ற ஒரு கோல் வச்சுக்கோங்க. அந்த 24 ஹவர்ஸில் ஒரு 5 minutes டைம். இட் கேன் பி இன் தி மார்னிங், இட் கேன் பி இன் தி ஆஃப்டர்நூன் ஆர் before your sleep time. So keep that as a practice. And most importantly, your environment should have the vibe. It should be a very comfortable, very calm and a quiet place that which will help you to journal as you visualize. So visualize பண்ணிக்கிட்டே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னலிங் ஃபார் யோர் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு எழுதுறீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணிகிட்டே கண்ணை மூடிட்டு யூ கேன் ஜேர்னல். ஸோ அதுக்கு ஒரு காம் அண்ட் கம்போஸ்ட், ஒரு குவைட் என்வாயன்மெண்ட் கண்டிப்பாக வேணும். அண்ட் நெக்ஸ்ட், ஆஸ் ஐ டோல்ட் யூ, பி கன்சிஸ்டன்ட். இனிஷியலாக கன்சிஸ்டன்சி வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போது டெய்லி எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ என்னோட கேஸ்ல ஒரு டே பிஃபோர், நாட் டே பிஃபோர் எஸ்டர்டே, 2 வீக்ஸ் பேக் ஐ வாஸ் இன் ட்ராவல். ஸோ 3 டேஸ் என்னால் எழுத முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நோட் புக் எடுத்துட்டு போய் நான் என்னோட ட்ராவல் டைமில் எழுத முடியாது. ஸோ இன் தட் கேஸ் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட நோட்பேட், மொபைலில் நோட்பேட் ஓப்பன் பண்ணி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். இந்த டேக்கு என்னென்ன நடந்துச்சு, இதெல்லாம் தான் நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நோட்பேடில் நோட் பண்ணிட்டு, அண்ட் நான் ரிட்டர்ன் ஒன்ஸ் ஐ எம் பேக் டு ஹோம், ஸோ ஐ ஜஸ்ட் காப்பீட் இட் இன் மை ஜேர்னல். ஸோ அந்த மாதிரி நான் ஜென்ரலாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் டியூரிங் ட்ராவல். ஸோ ஐ ரிப்பீட், இனிஷியலி யூ கான் பி கன்சிஸ்டன்ட், யூ கான் ஜேர்னல் ரெகுலர்லி, பட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் சிம்ப்ளி மேக் யூஸ் ஆஃப் அ டிஜிட்டல் திங், ஆர் உங்களுக்கு எப்போ ஜேர்னல் பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் இருக்கோ அப்போ பண்ணலாம். இல்லை இன்னைக்கு நான் நிஜமாலே பிஸி, ஆர் டுடே ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஜேர்னலிங் அப்படின்னா யூ கேன் ரியலி ஸ்கிப். கடமைக்குனேன்னு பண்ணாமல் நிஜமாலே அன்னைக்கு இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் யூ கேன் ஜேர்னல். ஸோ வாட் டு ஜேர்னல்? So as I told you, there are many things that which you can journal. You can do manifesting as a journal. You can do gratitude journaling. There are so many different categories into that. You can write your emotions also, emotion journaling, negative emotions journal pandrathu. So many things. So you have to start with gratitude. Gratitude is so simple, that things that which you already have. ஸோ என்னென்னலாம் லைஃப்பில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கோ அதை ஸ்லோவாக இஃப் யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங், இட் இஸ் பிலீவ்ட் அண்ட் இட் இஸ் ப்ரூவன் தட் இட் வில் மல்டிப்ளை இன் டு அபண்டன்ஸ். சிம்பிள். இட்ஸ் ஆல் தி ஹேவ்ஸ் தட் விச் யூ ஹேவ் இன் யுவர் லைஃப். I have a good internet connectivity to attend this workshop today. I have a good laptop today to attend this workshop. I had a good breakfast today. I am grateful to have good parents. My mom did an amazing breakfast today. I'm very grateful. I'm going to have biryani today for lunch. I'm very grateful for that. Evening, I'm going to spend time with my friends. I'm going to play cricket. I'm very grateful for that. Evening, I'm going to go to beach with my girlfriend, with my boyfriend. I'm grateful for that. So things that which you already have with you, உங்ககிட்ட already இருக்கு. You have a roof, you have a good mobile, you have a great internet connectivity. There is a lot of background noise. Yeah, thank you. So things which you already have with you, that is how you can start your gratitude journey. So கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க யோசிச்சீங்கன்னா, you are one of the top 10% richest people in the world அப்படின்னு சொல்றாங்க. So because you have a roof, you have food to eat, you have of course the shelter, and you have good clothing to wear. So இதெல்லாம் இருந்தாலே one of the top richest personalities in the world அப்படின்ற கேட்டகரியில நம்ம எல்லாருமே இருப்போம். So always feel grateful for the things that which you have in your life. So as I told you, common haves, எல்லாருக்கும் இருக்கிற have என்ன? குட் லைஃப், ஃபேமிலி, ஹெல்த், மணி, கரியர், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி கிராட்டிடியூட் காமிக்க 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 உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஹார்மனி அண்ட் பீஸ் இம்ப்ரூவ் ஆகும். யூ வில் ஹாவ் அ கிரேட் கரியர், யுவர் மணி வில் மல்டிப்ளை, your health will be constantly improving, your family peace and harmony will improve. So இதெல்லாம் put together தான் it's life, right? So always feel grateful for the common haves in your life. And continuing what to journal, again you have to be very very specific when it comes to your goals. Your goals should be very specific, it must be measurable, it must be time bound, and it should be achievable. And you can visualize and describe the things that which you want to manifest through your journal as if it is already with you. That is very 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 important. Actually இங்கே தான் ரியல் ஸ்ட்ரகிளே இருக்கு. ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கவே இருக்காது, பட் அது இருக்கிற மாதிரி எப்படி இமேஜின் பண்ணி எழுதணும், அது இருக்கிற மாதிரி எப்படி நம்மளை, அது ரியாலிட்டியே கிடையாது, ரைட்? இட்ஸ் நாட் ரியாலிட்டி. அது ஒரு மேஜிக் மாதிரி.
அது பாசிபிளே கிடையாது. இல்லாத விஷயத்துக்கு தான் நிறைய ஏங்குவோம். பட் இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் தட் இஸ் வேர் தி திங் மேட்டர்ஸ். ஸோ அங்கதான் இருக்கு பாயிண்டே. இல்லாத விஷயம், கிடைக்க வேண்டிய விஷயம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஆஸ் இஃப் இட் ஹேப்பன்ட், ஆஸ் இஃப் இட்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் இட் வித் யூ. ஸோ தட் இஸ் வேர் இட் மேட்டர்ஸ். அதில் தான் உங்களோட ப்ராக்ரெஸ், உங்களோட பிலீஃப், உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சனாலிட்டி யூ ஆர், உங்களால் அது கன்சிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி பண்ண முடியுதா? இது வந்து it will not come overnight or 1 week or 2 weeks. It is a constant practice, and only if you constantly practice you will be able to achieve that without complaining. So that is a brief about what to journal. Coming to affirmations and journaling. So positive affirmations, these are the mantras that which will help you to change your mental well-being, to improve your mental well-being. For example, if you want to manifest for money, if you want to become a multimillionaire, you should already believe that you already have that money in abundance with you. And you can write affirmations that I attract money easily and effortlessly. I am already having a bank balance of 2 lakh rupees, and that 2 lakh is multiplying. I am getting a hike and an increment in this appraisal cycle, and my money is multiplying. இதெல்லாம் few affirmations to that will redirect you for money manifestation. And individual செல்ஃபா, இப்போ நான் ரொம்ப செல்ஃப் லவ் எனக்கு கம்மி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப கம்மி, நான் ரொம்ப லோ பர்சன் அப்படின்னா, இண்டிவிஜுவலா டெய்லி அஃபர்மேஷன்ஸ் ஃபார் செல்ஃப் யூ கேன் டூ. I am loved, I am confident, I am very vibrant, I am happy, I am worthy, I am very positive, I am very conscious, I am very mindful, I am grateful for my body. இதெல்லாம் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். எல்லாருக்குமே செல்ஃப் டவுட் இருக்கும். எல்லாருமே பாசிட்டிவ் பர்சன்னா ஹோலிஸ்டிக்கா எவ்ரி டைம் வி கான் பி பாசிட்டிவ், ரைட்? ஸோ இன் தட் கேஸ் செல்ஃபா நம்ம நிறைய நம்மளோட செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்ட்னர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் இருக்குன்னா, ஐ ஆம் அட்ராக்டிங் டுவர்ட்ஸ் எ குட் பார்ட்னர். My life is going to be blessed with a good spouse. My spouse and I have great life goals. My spouse and I together going to achieve the couple goals. Both of us are going to travel to the US. We are going to give birth to a beautiful baby. We are going to have a great retirement. My spouse is supporting for my passion. I am supporting for his well-being. So idella few affirmations for relationship. So that is what, as I told you in the beginning, anything and everything you can manifest. Affirmations is a strong mantra that which will help you to journal. And now coming to the important part. Mel Robbins is one of the excellent coach and an influencer. You can follow her in Instagram. So she had told that if you change your thinking patterns, if your entire life will change. So whatever things that which you don't want to happen, உங்களுக்கு எது நடக்க வேணாமோ நம்ம மோஸ்ட்லி அப்படிதான் யோசிப்போம். நம்மளோட that is how we are wired. So universe will not be able to process the negative word. I don't want, it should not, cannot, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூனிவர்ஸுக்கால ஆப்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளே ஒரு லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணும் போது அந்த ஃப்ரீக்வன்சி யூனிவர்ஸ் கூட மேட்ச் ஆனாதான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இட் வில் கம் ட்ரூ. ஸோ டோன்ட், காண்ட், cannot, should not, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸில் மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன்ஸ், ஜேர்னலிங் எழுதவே கூடாது. நீங்கள் எது எழுதுறீங்களோ இந்த டோன்ட் ஆர் அந்த நெகட்டிவ் வேர்டு மறைஞ்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் ஃபைட் வித் மை பார்ட்னர் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு அஃபர்மேஷன் எழுதுறீங்கன்னா உங்கள் ஜேர்னலில், அந்த டோன்ட் வார்த்தையை நீங்கள்
மறைச்சிட்டு படிங்களேன் அந்த சென்டென்ஸ். ஐ வாண்ட் ஃபைட் வித் மை பார்ட்னர். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் மை மாம் டு பி அன்ஹெல்தி. இப்போ அந்த டோன்ட்டை வந்து யூ ஜஸ்ட் ஹைட் இட். ஐ வாண்ட் மை மாம் டு பி அன்ஹெல்தி. ஸோ யூனிவர்ஸ் cannot ப்ராசஸ் தி நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எழுதுங்க, பட் என்ன வேணாமோ அதை எழுதாதீங்க. ஓகே, ஐ வாண்ட் மை, இஃப் யூ ஹேவ், ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் மை மேனேஜர் டு ஸ்கோல் மீன்னு எழுதுறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் மை மேனேஜர் டு பி இன் பீஸ் அண்ட் ஹார்மனி வித் மீ. I want my friend to be very comfortable, very understanding with me. அப்படிதான் எழுதணுமே தவிர I don't, I can't, அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து டெஃபினட்டா யூ ஷுட் நாட் யூஸ் இன் அஃபர்மேஷன்ஸ். பிகாஸ் I have personally experienced, not in journaling but in my thought process, லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயரும் இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஸோ நடக்கக்கூடாதுன்னு நினைச்சதுனால தான் நான் என்ன விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே எனக்கு நடந்துச்சு. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் இந்த விஷயம் தான் நடக்கணும்னு நினைக்கணும், இந்த விஷயம்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் எழுதணுமே தவிர நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு எந்த விஷயத்தையும் நீங்க ஜேர்னலிங்ல எழுதக்கூடாது. தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் thumb rule in journaling. So coming to the next slide, negativity and acceptance. Yes, your manifestation might not work sometimes. ஸோ நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யூனிவர்ஸ் வந்து நம்ம பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கும். ஸோ நமக்கு நிறைய லோன்லினஸ் இருக்கும், நமக்கு நிறைய ஹர்ட் இருக்கும், ஷேம் இருக்கும், ஆங்கர் இருக்கும், ஃபியர் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ ஆல் தீஸ் and more negative feelings, more negative emotions that which we will have as a person, right? Leave it manifesting and the other things aside. But as an individual, we will have a lot of negative emotions, negative feelings. The thumb rule for negativity is you have to accept the negativity. Yes, I am an angry person. I am a short-tempered person. இல்லை எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னு நோ 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 நோ, எனக்கு உடனே நான் பாசிட்டிவாக யோசிக்கணும். கம் நம்ம வந்து மாலுக்கு போகலாம், ஷாப்பிங் பண்ணலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம், இல்லை நான் பாசிட்டிவாக இருக்கணும், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. நோ, யூ ஷுட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் தி ரியாலிட்டி. You should accept your negative feelings. You should accept your reality. You should accept that you are lonely. You should accept that you are sad, you are low. Okay, that is the one of the biggest self-love that which you can give by accepting the negative emotions. So negative emotions இருக்குனாலும் அதையும் நீங்க ஜர்னல் பண்ணலாம். இன்னைக்கு வந்து எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக இருந்தது, இன்னைக்கு என்னோட ஆஃபீஸில் என்னை கொஸ்டின் பண்ணும் போது அதனால ஐம் ஃபீலிங் வெரி நர்வஸ், ஐம் ஃபீலிங் வெரி ஷேம்ஃபுல், ஐம் ஃபீலிங் வெரி சேட் அண்ட் லோ அப்படின்னு யூ ஹாவ் டு அக்செப்ட். யூ கேன் ரைட் தட் அண்ட் at the end how you can close is, I strongly believe that I will be able to come out of this negative situation. I strongly affirm that I will be able to progress as a better person. So acceptance is the best for all the negative emotions. And when it comes to manifesting, at certain times if your manifestation is not working, you have to accept that yes, there is a failure that which is happening. The only thing is you are redirected to a better place. Sometimes உங்க manifestation work out ஆகி 6 monthsலயே அது drop ஆயிடும். ஏன் எனக்கு அது நடந்துச்சுன்னே தெரியல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷயம் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம் டபுள் எக்ஸல் சைஸ் தான். ஸோ அப்படி இருக்கும் போது if your manifestation is not working, you should always believe that you are redirected to a better place and you have to accept the reality. That is really, really important. So these are my few life changes or manifestation as a lifestyle that which I have achieved. So என்னோட ஜேர்னல்ல இருந்து நான் சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டிருக்கேன். So I started manifesting சின்ஸ் சைல்ட்ஹுட்னே சொல்லலாம். பிகாஸ் நான் கண்ணு மூடிட்டு எனக்கு எப்படி என்னோட லைஃப் இருக்கணும், நான் கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது நான் கண்ணு மூடிட்டு இன்னைக்கு நான் வின் பண்ணுவேன், இன்னைக்கு நான் ஆரட்டோரிக்கல் காம்படிஷனில் நான் நல்லா பேசுவேன்னு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷுவலைஸ் பண்ணுவேன். பட்
being a 90s kid, and I didn't know that is called as manifestation. அதுதான் visualization, அதுதான் law of attraction எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து I was doing. So one fine day in 2009, my boss showed me தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருக்கிறதுல நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த புக் அண்ட் அந்த வீடியோ வந்து யூடியூப்ல காமிச்சார். அப்பதான் என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஓ, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருந்தது தானே. ஓ, இதுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இதுக்கு ஒரு நேம் இருக்கு, அதுதான் மேனிஃபெஸ்டேஷனா அப்படின்ற ரியலைசேஷன் எனக்கு 2009ல வந்துச்சு. So that is where I got to know about manifestation, the meaning for manifestation. So I have been journaling. Again, I was not consistent. Consistent-ஆ நான் journal பண்றேன் அப்படின்னா ஒரு 3 years-ஆவே நான் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. பட் ஆன் அண்ட் ஆஃப் நான் வந்து என்னோட எமோஷன்ஸை நான் நிறைய ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் என்னோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் விஷயங்களை நான் நிறைய ஜேர்னல் பண்ணுவேன். அண்ட் என்னோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் என்னோட விஷன் போர்டில் இருக்கும். லைக் என்னோட ஜாப் வந்து இந்த இயர்க்குள்ள நான் ஒரு ஜாப் பிளேஸ் ஆகணும், இந்த இயர்க்குள்ள நான் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது நான் எழுதி, as I told you in the beginning, என்னோட ப்ரைவேட் ஸ்பேஸ், என்னோட கபர்ட்ல எழுதி நான் பேஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ டெய்லி when I'm getting ready, when I'm taking my dress out or when I'm doing my makeup, ஸோ அதை நான் பார்ப்பேன். ஸோ அப்படியே எனக்கு இம்ப்ரிண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ when I started my vision board, it was around 2015 for my job. So for all my job shifts, my manifestation had helped. And recently I manifested for my dream job. It happened, but at the same time 6 months I had a layoff. So at that time maybe எனக்கு இப்போ பியூட்டிஃபுல் பேக்கப்ஸ் இருந்தது, லைக் குட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் குட் மணி பேக்கப். ஸோ அதனால நான் வந்து ஐ டென்ட் கோ டவுன். ஆஃப்டர் 6 months again 2 months I got placed into a very beautiful job. அண்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன்ஸ் ஃபார் தி மந்த் இந்த ஸ்க்ரீனில் இஃப் யூ சி, லெட் மீ use a laser pen. So if you see this thing, so இது என்னோட few affirmations: stay focused, be mindful, manifest peace and happiness with Saran. Saran is my husband's name. So Europe trip soon. இதை நான் வந்து ஜான்வரி எழுதி வச்சேன். ஸோ நான் எழுதும் போது ஐ வாஸ் இன் மை ப்ரீவியஸ் ஜாப். ஜூன் வந்து எனக்கு லே ஆஃப் ஆச்சு. ஆகஸ்ட் எண்ட் செப்டம்பர் என்னோட நியூ ஜாப்ல நான் ஜாயின் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட லாஸ்ட் இன்டர்வியூலேயே சொன்னாங்க ஐ எம் ட்ராவலிங் டு யூரோப். ஸோ என்னோட ட்ரீம் ஜாப், என்னோட ப்ரீவியஸ் ஜாப்லேயே நான் கண்டினியூஸாக நான் இருந்திருந்தேன்னா தட் யூரோப் ட்ரிப் wouldn't have happened. So that Europe trip happened last year. So that is one of my biggest manifestation. And 2022 we were searching for house, we were searching for new home. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பால்கனி வியூ, எனக்கு பால்கனினா ரொம்ப கனெக்டட். ஸோ அப்போ ஐ ரோட் திஸ்: ஐ கான்ட் வெயிட் டு தி நியூ பிளேஸ். The balcony and bedroom is going to be everything I wanted to be. So I am going to, the balcony view, me and Saran reading books, sipping tea, our chats, looking into his eyes, lot of love, lot of happiness. So அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ இது ஆல்ரெடி நான் நடந்த மாதிரி நான் இதில் வந்து எழுதியிருக்கேன். ஸோ என்னைக்கு எழுதியிருக்கேன்னா August 5, 2022. And by the time of course it's a rented apartment only, it's not a own apartment. So by the time I got a own apartment, it was December it happened. So it took 6 months for me. And coming to this, it is also one of my biggest manifestation. So I wrote this when I went to Malaysia. So there was a wish tree அப்படின்னு ஒரு ட்ரீ இருந்துச்சு. So people were just picking and they told that நீங்க என்ன வேணாலும் உங்க manifestation எழுதலாம் for 2022. So Jan 2022 I wrote this. Saran and I are getting married. So again நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி எழுதியிருக்கேன். சென்டிங் அண்ட் அட்வான்ஸ் தேங்க்யூ நோட் டு தி யூனிவர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன். ஸோ யூனிவர்ஸை வந்து நான் என்னோட வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணுற மாதிரி எழுதினேன் இன் Jan 2022. October 2020 I got married. So these are my few manifestations that worked through the art of journaling. So that's
my life thing. So with that note, I am ending this session. So always trust the process, always believe in the universe. Definitely, the magic will happen. And if it is delaying, it is only a matter of time. You should, there is always a perfect time that you have to wait for it. So if it didn't happen today, or if it didn't happen this month abdina, it's not going to happen at all அப்படின்றது கிடையாது. It is taking some time for the, the best is yet to come அப்படின்றதுல தான் you have to process. So always believe in the universe and you have to trust the process. ஸோ மேபி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற நிறைய பேருக்கு ரிலேட் பண்ண முடியும், அண்ட் நிறைய பேருக்கு ரிலேட் பண்ண முடியாது சில விஷயங்கள். பட் ட்ரஸ்ட் மீ, இஃப் யூ ப்ராக்டிஸ், இட்ஸ் லைக் அ டோப், இட்ஸ் லைக் அ டோப்பமைன் that everything, as I mentioned, everything you need, it will definitely attract you in abundance, and it will come to you at the perfect time. Thank you very much.